தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய முக்கிய முடிவாக பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு அறிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பை சந்தித்து வந்த இந்த திட்டம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பது அரசியல் களத்தில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையின் எதிர்கால விமான போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு பரந்தூரில் புதிய பசுமை விமான நிலையம் அமைக்க முந்தைய அரசு திட்டமிட்டிருந்தது. இதற்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்களின் நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளை கையகப்படுத்துவதற்கு எதிராக அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக போராட்டங்களை நடத்தி வந்தனர். குறிப்பாக விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவது, நீர்நிலைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் புதிய அரசு பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தில் விமான நிலையத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என அறிவித்துள்ளது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக பல ஆண்டுகளாக போராடி வந்த விவசாயிகளுக்கு இந்த அறிவிப்பானது மிகப்பெரிய நிம்மதியை அளித்துள்ளது. நிலம் கையகப்படுத்தப்படுமோ என்ற அச்சத்தில் இருந்த குடும்பங்களுக்கு திட்டம் கைவிடப்பட்டிருப்பது முக்கியமானதாகவும் பார்க்கப்படுகிறது. இதனால் விவசாய நிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நடைபெற்ற போராட்டத்திற்கு அரசியல் ரீதியாகவும் ஒரு முக்கியமான வெற்றி கிடைத்துள்ளதாக ஆதரவாளர்கள் கருதுகின்றனர். மேலும் முந்தைய ஆட்சியில் கடும் எதிர்ப்பை சந்தித்த திட்டத்தை புதிய அரசு ரத்து செய்திருப்பது விவசாயிகள் மற்றும் திட்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்களிடம் அரசுக்கு ஆதரவை உருவாக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தேர்தல் அரசியலில் கிராமப்புற வாக்காளர்களின் ஆதரவு முக்கியமானதாக இருக்கும் நிலையில் இந்த முடிவு தவேகாவுக்கு அரசியல் ரீதியாக சாதகமாக அமையுமா என்ற விவாதமும் எழுந்துள்ளது.